கமலா தேட்டரில் நான் இது வரைக்கும் ஒரு 10 ரீரிலீஸ் பார்த்துருப்பேன். பட் அவங்க பெட்டராக பண்ணிகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்றது எக்ஸைட்டடாகவே இருக்குது. என்னோட லைஃப்பில் ஒரு தடவையாவது உங்களை பார்க்கணுன்னு ஒரு பெரிய ஆசை இருக்குது. கமலா வந்து இனிமேல் இப்போ நியூ ரிலீஸை பண்ண வேண்டியதில்லை நினைக்கிறேன். இதுமாரி பண்ணாவே போதும். கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் இருக்கிறோம். தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் ஒரு பொக்கிஷம். ஃபெமினிஸ்டாக பார்த்தா நீலாம்பரி, பட் ஆஸ் அ ரஜினி ஃபேன் ரஜினி தான், படையப்பா தான். ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் போல் அதே பிரச்சனைஸோட அப்படியே இருக்குது படம். சூப்பராக இருக்குது படம். அந்த பொண்ணு பார்க்குற சீன்லாம் இப்போ பார்க்கும்போதும் எல்லாருமே அவ்வளோ கைத்தட்டி ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இப்போது ஜென்சி கிட்ஸ் உள்ள ஒரு பெரிய புயல், அது நம்மளுடைய இசை புயல். அவரோட பாட்டை ஆக்சுவலி நான் பிறந்த இயர் வந்து 1998, படம் ரிலீஸ் ஆன இயர் வந்து 1999. என் அம்மா அப்பாலாம் வந்து ரஜினி ஃபேன் தான். அவங்கெல்லாம் தேட்டரில் பார்த்துருக்காங்க. எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்டே பண்ணலை. எல்லா சீனும் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. நான் டை ஹார்ட் ரஜினி ஃபேன். ஸோ எனக்கு ஒரு மாதிரி இப்போது என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லவே முடியல, அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஃபெமினிஸ்டாக பார்த்தா நீலாம்பரி, பட் ஆஸ் அ ரஜினி ஃபேன் ரஜினி தான், படையப்பா தான். சௌந்தர்யா ஷீ இஸ் வெரி க்யூட். அண்ட் அவங்கள இப்போயும் ஆன்ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னுமே அவங்களோட நிறைய மூவிஸ் வந்திருக்கணும், இருந்து ஆக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. செந்தில் அவங்களோட காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. செந்தில் அண்ட் அவரோட இன்னொருத்தரோட டியோ நல்லா இருந்தது. ஆமாம், அந்த பொண்ணு பார்க்குற சீன்லாம் இப்போ பார்க்கும்போதும் எல்லாருமே அவ்வளோ கைத்தட்டி ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இப்போது ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க இப்பயும் ரசிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. நாங்கள் இந்த மூவி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை பார்த்துருப்போம் டிவியில். பட் இப்போ தேட்டரில் வந்து எல்லோரும் இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு பார்க்குறது பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ரஜினி ஃபேனாக நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை. ஓகே, இப்போ ரஜினி சாரோட வேறு எந்த படங்கள் வந்து நல்லா ரீரிலீஸ் வந்து சந்திரமுகி வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் அண்ணாமலை நெக்ஸ்ட் வரும்னு சொல்கிறாங்க. எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மூவியும் ரீரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டர் இருந்தார் அப்படின்னு காட்டுறதே எனக்கு ஒரு நம்மளுக்குலாம் ஒரு பெருமை. அந்த மாதிரி தான் சொல்வேன். எப்போவுமே அவங்க சொன்ன மாதிரி 1 ஸ்டார் 1 மூன் 1 சூப்பர் ஸ்டார் தான், அது ரஜினி தான். ஆமாம், அந்த ஊஞ்சல் அந்த சீன் வந்து ஒரு 3 டைம்ஸ் போட்டாங்க. எல்லாரும் திரும்ப அப்படியே எக்ஸைட்மெண்ட்டோட கத்தி திரும்ப பார்த்தது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்து பார்க்கும் போது. ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு ரீல்ஸே திரும்ப பார்க்க மாட்டோம். பட் ஒரு சீனை வந்து மக்கள் அவ்வளோ திரும்ப போடும் போது அது அவ்வளோ ஜாலியாக பார்க்குறது ரொம்ப ஜாலியாக. கமலா தேட்டரில் நான் இது வரைக்கும் ஒரு 10 ரீரிலீஸ் பார்த்துருப்பேன். பட் அவங்க பெட்டராக பண்ணிகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்றது எக்ஸைட்டடாகவே இருக்குது. அந்த எக்ஸைட்மெண்ட்டை வச்சுட்டே இருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே ரஜினி சார், பிக் ஃபேன் இயர். என்னோட லைஃப்பில் ஒரு தடவையாவது உங்களை பார்க்கணுன்னு ஒரு பெரிய ஆசை இருக்குது. பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பிரதர், ஃபஸ்ட்டு தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே தலைவா. நீங்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் இருக்கிறோம். தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் ஒரு பொக்கிஷம். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரதர். படம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் போல் அதே பிரச்சனைஸோட அப்படியே இருக்குது படம். சூப்பராக இருக்குது படம். எத்தனை டைம்னாலும் பார்க்கலாம். நம்ம டிவிலலாம் பார்த்துருப்போம். அதோட அது பார்க்குறது இல்லாமல் இந்த கமலாவில் வந்து எனக்கு பிடிச்ச கமலாவில் வந்து இவ்வளோ ஃபேன்ஸோட இந்த வைப்போட சண்டே அதுமா தலைவரோட தரிசனத்தை பார்க்குறப்போ எனக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. என்ன ட்ரை பண்ணுறாங்க கமலா வந்து இனிமேல் இப்போ நியூ ரிலீஸை பண்ண வேண்டியதில்லை நினைக்கிறேன். இதுமாரி பண்ணாவே போதும். நிறைய இப்போ வந்து அடுத்து அண்ணாமலை ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் நான் ரொம்ப இயர்லி ரொம்ப வெயிட் பண்ணுறோம். அண்ணாமலை வந்து அதுக்கப்புறம் வேறு என்ன? அண்ணாமலை சொல்லியிருக்காங்க, சந்திரமுகி சொல்லியிருக்காங்க, அப்புறம் சிவாஜிலாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து. அப்புறம் ரங்கா அதுமாரிலாம் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ படையப்பால என்ன ரொம்ப நீலாம்பரியா ரஜினி சார்? ஃபஸ்ட்டு தலைவர், அடுத்து நீலாம்பரி சொல்லலாம். நல்லா இருந்தது. காமெடிலாம் வேறு லெவல் பிரதர். அதான் இது ஜனரஞ்சகமாக இருக்குது பிரதர். இந்த படம் அப்படியே சூப்பராக இருக்குது. எல்லாருமே ரசிக்கும்படியான படம் தான் இந்த படம். நல்லா இருக்குது. அப்புறம் வந்து உள்ள ஒரு பெரிய புயல், அது நம்மளுடைய இசை புயல். அவரோட பாட்டெல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது. நான் முதல்ல ரஜினி சார், அடுத்து ரகுமான் சாருக்கான இந்த படம் பார்க்க வந்தேன். ஜெயிலர் 2 சொல்லியிருக்காங்க. அந்த படம் வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்து தான் தெரியும். ரொம்ப பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம். ஆமாம், எனக்கு பிடிச்ச படம் கண்டிப்பாக போயிடுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நாங்கள் வந்தோம். தேங்க்யூ பிரதர்.